இளமையில நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அப்ப இளமையில சுமக்காம நம்மளால என்ன செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இளமையில நுக சுமக்க பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே இப்படிதான வாசித்தோம் 15ல, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆமென். அடுத்த வசனம், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவான். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். சங்கீதத்தில் 69:9. சரிங்களா? இப்ப இந்த அடிப்படையில வந்துட்டு இயேசு வந்துட்டு ஒரு பெரிய பார சுமையை சுமக்கிறார். இயேசு வந்து பெரிய பார சுமையை சுமக்கிறார். ரொம்ப சில் வாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது எனக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்குது. சரிங்களா? பெரிய பார சுமையை தான் இயேசு என்ன பண்ணுறாரு, சுமந்தாரு. விளங்குதா உங்களுக்கு? பெரிய பார சுமைய இயேசு சுமந்தாரு. இன்னைக்கு நமக்காக நமக்கு பிரியமா இருக்கணும், நம்ம வந்து என்ன பண்ணணும், நமக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான அந்த அடிப்படையில ஒரு தப்பான ஒரு வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். தப்பான வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனா பலவீனர் அப்படிங்கிறதான ஒரு கேட்டகரி இருக்கதான் செய்யறாங்க. சோ இவங்களை குறித்து என்னைக்காவது நம்ம யோசித்து இருக்கிறோமா? இவங்களை குறித்து நம்ம என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? அது யாரா இருக்கட்டும், வழிபோக்கரா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம சபையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு மனநிலை நமக்கு உண்டாக வேண்டும். அதுக்கான முயற்சி என்ன செய்யணும், சபையாகி நாம என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை